ஹே கைஸ், வெல்கம் பேக் டு நியூ வீடியோ. இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, உங்களுக்கு ஆக்சுவலாக அந்த வீடியோவில் பேக்ரவுண்டை பார்த்து தெரிஞ்சிருக்கோம். ஸோ உங்களுக்கு வந்து இந்த விண்டேஜ் கார்ஸு, இந்த காரில் லவராக இருந்தீங்கன்னா இந்த ஸ்பாட்டு உங்களுக்கு வந்து மஸ்ட் விசிட்டு. ஸோ இது வந்து எப்போ ஓப்பன் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ ப்ரைஸு எல்லாமே நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். இப்போ சேனலுக்குள்ளே வரீங்கன்னா வீடியோ லைக் பண்ணிக்கோங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பிளேஸ் எங்கே இருக்குன்னா, இது ஏவிஎம் ஹெரிட்டேஜ் மியூசியம். இது எங்கே இருக்குது அப்படின்னா வடபழனியில் இருக்குது. ஸோ நீங்கள் மேப் போட்டிங்கன்னா மேப்பில் ஈஸியாக வந்துடலாம். ஸோ இந்த இடத்துல வந்து 200 பெர் ஹெட் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க அடல்ட்டுக்கு, 150 வந்து சைல்டுக்கு வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. இங்கே வந்து ஏவிஎம் ஸ்டுடியோவில் அவங்க யூஸ் பண்ண எல்லா கார்ஸுமே விண்டேஜ் கார்ஸ் எல்லாமே கலெக்ஷனாக பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து வெள்ளி சனி ஞாயிறு 3 நாள் மட்டும்தான் ஆப்ரேட் பண்ணுறாங்க, காலையில் 10 மணிலேருந்து சாயந்தரம் 5 மணி வரைக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி வேறு என்றைக்கே வந்தீங்க அப்படின்னா அவங்களால் வர முடியாது. இங்கே யூஸ் பண்ண கேமரா, காரு, பைக்கு, இந்த ஸ்டூடியோவில் என்னென்ன யூஸ் பண்ணாங்களோ எடிட்டிங் இது எக்யூப்மெண்ட்ஸு எல்லாமே இருக்குது. ஸோ வாங்க எல்லாமே ஒன்று ஒன்றா பார்க்கலாம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். வாங்க வீடியோவில் போகலாம். கைஸ், அடுத்து நம்ம பார்க்குற பைக் வந்து சகலகலா வல்லவனில் கமல் சார் யூஸ் பண்ண பைக்கு. ஸோ அதான் இப்போ நம்ம பார்க்குறோம். பாருங்க பைக்கு அது வந்து இப்போ எடுத்த ரீசன்ட் ஃபோட்டோ இப்போ வந்து எடுத்துகிட்டு வர போல், அதுவும் வச்சு அட்டாச் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க வந்தீங்கன்னா செமையாக இருக்கும். இந்த பைக்குமே செமையாக இருக்குது பார்க்குறதுக்கு. அதெல்லாம் விடுங்க, நீங்கள் இந்த இதில் ஒன்று கவனிச்சிருப்பீங்களா என்னன்னு தெரில, அதை நான் சொல்கிறேன். ஆக்சுவலாக என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா, எல்லாமே ட்ரை கலர்ஸாக இருக்குது பாருங்களேன். கார் வந்து இது டபுள் கலரு. ஓகே, இங்கே நம்ம பார்த்த இன்னொரு கார் இது டபுள் கலரு. இந்த கார் பாருங்கள் பிளாக்கு, இது டபுள் கலர்ஸ்லாம் அப்போ யூஸ் பண்ணியிருக்காங்க. ட்ரை கலர்ஸு, டபுள் கலர்ஸு, கார்லாம் கலர் நம்ம ட்ரெஸ் எடுப்போம்ல அது மாதிரி அந்த இது மாதிரி யூஸ் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ அடுத்து இப்போ நம்ம பார்க்குறது வந்து வோல்க்ஸ்வேகனு ஜெர்மன் இன்ஜின் வண்டி தானே. ஜெர்மன் வண்டி 1.5 லிட்டர் இன்ஜின் கைஸ் இந்த வண்டி. ஸோ அதே வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு எந்த மூவி யூஸ் பண்ணியிருக்காங்க அதெல்லாம் தெரில. அங்கே நிற்கிறது அது என்ன காருன்னு தெரில, பிராண்டு. பட் ஆனால் படத்துலலாம் நான் பார்த்துருக்கேன். அங்கே பாரு கண்ணாடி எவ்வளோ குட்டியாக கொடுத்துருக்காங்க பாருங்க கைஸ், சைடு மிரரு. இது எப்படி பின்னாடி பார்ப்பாங்க எனக்கு ஒன்றும் புரியலையே, எப்படி தெரியும் ஆக்சுவலாக இந்த கண்ணாடியில் அது. இதெல்லாம் இந்த கண்ணாடியை பார்த்து நீங்கள் வந்து சிரிக்கிறியடா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, இந்த காரில் கண்ணாடி எங்கே மேலே கொடுத்துருக்காங்க பாருங்க. இவங்க ஒருவேளை மாடிஃபிகேஷன் பண்ணாங்களா இல்லை எப்படி தான் என்னன்னு தெரில. ஃபேஸ் பார்க்குற கண்ணாடி மாதிரி சின்னதாக நம்ம அந்த பவுடர் அடிக்கிறதுலாம் வீட்டில் யூஸ் பண்ணுவாங்களா அது மாதிரி இருக்குது கண்ணாடி. இந்த காரு முன்னாடி இந்த போனட்டே பாருங்க, இவ்வளோ தூரம் வருது பாருங்களேன். முன்னாடி இவ்வளோ தூரம். இப்போ ஹைட்டாக இருக்க பர்சன் தான் அதை பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தெரியுது அந்த காரோட சைடில் அந்த இது இந்த இடத்துல அப்படி தூக்கி ஏறுது இல்லை, அதனால சொல்ல வரேன். முன்னாடி கிரவுண்ட் கிளியரன்ஸ்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இந்த கார் அந்த காலத்தில் ஓட்டுறதுக்குலாம். என்ன கம்பெனி ஆக்சுவலாக பியூக் சூப்பராக அப்படிலாம் என்ன கம்பெனி எனக்கு தெரியாது கைஸ். 4 லிட்ரு இன்ஜின் இந்த வண்டி. அப்பயே பாருங்கள் 4 லிட்ரு 3.5 4லாம் அசால்ட்டாக இருக்குது கைஸ். எல்லா வண்டியும் 4 லிட்டர் இன்ஜின். வண்டி பார்க்குறது மாடு மாதிரி இருக்குது. இதெல்லாம் அப்படி வேகமாக போகமாடா அப்படின்ற மாதிரி இருக்குது. பட் ஆனால் பாருங்கள், இது வந்து ஒரு 4 சீட்டர் வண்டி, 5 சீட்டர் வண்டி கைஸ். இந்த காரை வந்து ஆக்சுவலாக தெலுங்குலேயும் யூஸ் பண்ணியிருந்தாங்க, தமிழ் ஜெமினி ஆக்சுவலாக டப்பிங்கிறது எனக்கு தான் தெரியும். ஸோ அது ரெண்டுலேயுமே இந்த காரை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. செம்மையாக இருக்குல்ல இந்த காரு. அடுத்து வந்து வோக்ஸ் ஹால்னு நினைக்கிறேன் கைஸ். இது என்ன கம்பெனினே தெரில. யூகேயில் வந்து இது ஆரிஜினு, அதாவது கண்டுபிடிச்ச காரு. 2.2 லிட்டர் இன்ஜினு. இப்போ 1.5 லிட்டர் இன்ஜினே அப்படி பிக்கப் ஆகுது, அப்படி போகுது. இனோவாவாக இருக்கட்டும், நம்மளோட இனோவா 2.4, நம்ம இந்த கியா கேரன்ஸு அதெல்லாம் 1.5 தானே வரும். அது எல்லாமே அவ்வளோ ஸ்பீடாக பிக்கப் ஆகுது. இப்போ இந்த கார்லாம் பாருங்கள் 4 லிட்டர் இன்ஜின் அதெல்லாம் இருக்குது. ஸோ இது வந்து பென்ஸு. செமையாக இருக்குது பென்ஸு, பார்க்கவே செமையாக இருக்குல்ல. எல்லாமே இந்த அம்பாஸ்டர் அந்த மாடல் தாங்க ஃப்ரண்ட்டில் அந்த இது கொடுத்துருக்காங்க போல. இல்லை செமையாக இருக்குது. இது ஆக்சுவலாக டிஎன்னு போட்டிருக்கு பாருங்களேன், TN 10 BF 248. அப்புறம் சர்ச் பண்ணி இது யாரோட நேமில் ரிஜிஸ்டர் ஆகிருக்குன்னு பார்க்குறேன், கண்டிப்பாக பார்ப்பேன் கைஸ். அடுத்து நம்ம பார்க்குற கார் வந்து வாக்ஸ் ஹால் 14 அப்படின்னு சொல்லி ஒரு காரு யூகேயில் மேனுஃபேக்சர் ஆகிருக்கு. 1.7 லிட்டர் இன்ஜினு. இந்த கார் இவ்வளோ காமெடியாக இல்லை, பார்க்கவே எப்படி இருக்குது பாருங்கள், டெரராக இருக்க மாதிரி இருக்குது. ஏதோ மாடு இந்த வண்டிலாம் வேகமாக ஹைவேல வச்சு ரோடு கிராஸ் பண்ணுறாங்கன்னா ஏமே வர மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். முன்னாடி இந்த இது பாருங்கள், இந்த இது எப்படி கொடுத்துருக்காங்க. இப்போ சாமி இவ்வளோ புதுசாக இருக்குது. இது வண்டியோட டூமை பாருங்களேன், தனியாக 2 சைட்லேருந்து தனியாக அப்படி தொங்கிட்டு இருக்க மாதிரி இருக்குது. இது எனக்கு தெரிஞ்சு இது வந்து இண்டிகேட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ இருக்க காரில் இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுன்றது தெரில அவங்களுக்கு, தேவையில்லை போல இருக்குல்ல இண்டிகேட்டரு இந்த காரில். அது இண்டிகேட்டரு, இந்த வண்டிக்கு இண்டிகேட்டர் இல்லை பாரு, அது ஹெட்லைட் ரீலூஸு. ஹெட்லைட் எது இண்டிகேட்டர் இல்லைன்னு தெரில. இதுவுமே ஃப்ரண்ட்டுக்கு கிரவுண்ட் கிளியரன்ஸ் அந்தளவு தெரியாதுன்னு நினைக்கிறேன். இந்த கார் பார்க்கறதுக்கே டிஃப்ரெண்ட்டாக ஒரு மாதிரி இதுவாக இருக்குது. டோர்லாம் பாருங்களேன், டோர் எப்படி இருக்குது. டோர்லாம் ஆப்போசிட் வச்சுருக்காங்க கைஸ். நம்ம காரில் ரெண்டுமே வேறு சைடு ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும்ல. இப்படி ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா அது அங்கிட்டு ஓப்பன் ஆகிற மாதிரி தானே இருக்கும். என்னென்னா ரெண்டையும் ஒரே சைடு ஓப்பன் பண்ணுற மாதிரி, அதை புரிகிற மாதிரி சொல்லணுன்னா ரோல்ஸ் ராய்ஸில் ஓப்பன் பண்ணுற மாதிரி அது மாதிரி இருக்குது. அடுத்து நம்ம ஒரு சூப்பர் கார் பார்க்க போகிறோம்.
ஸோ இந்த கார் வந்து எப்போ யூஸ் பண்ணியிருந்திருக்காங்கன்னு தெரில. இது ஏதோ மூவிக்கு எஸ்எஸ்வி வாசன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிலிம் ப்ரொடியூசர் போல் அவர், ஜெமினி ஸ்டுடியோஸ். ஸோ அவரோட காரா இல்லை என்னன்னு தெரில, இந்த ஸ்டுடியோவில் யூஸ் பண்ணிய கார் போல். ஸோ இதுவுமே சேம் பிராண்டு தான். இதுக்கு சைடு மிரர் மட்டும் எங்கே கொடுத்துருக்காங்கன்னு பாருங்களேன். டிரைவர் அங்கே உட்காந்து எப்படி சத்தியமாக சைடு மிரர் பார்க்க முடியும்? அதுவும் ஒரு ஹைட்டான டிரைவர் தான் வர முடியும். தாரணி மாதிரி குட்டியாக ஒருத்தன் உட்காந்தா எந்திரிச்சுன்னு பார்த்தா கூட சைடு மிரர் தெரியாது கைஸ். சைடு மிரர் போய் எங்கே வச்சுருக்காங்கன்னு தெரில. ஒரு எனக்கு தெரிஞ்சு தெரியும்னு நினைக்கிறேன் கைஸ். அந்த இடத்துல உட்காந்துருந்தோன்னு வச்சுக்கோங்களேன், சைடு மிரர் தெரியும்னு நினைக்கிறேன். எங்கே வச்சுருக்காங்க பாருங்க சைடு மிரர். ஸோ நீங்கள் ஒரு காரில் போய் சேர்ந்தீங்கன்னா அதெல்லாம் பார்க்குறதுக்கு வியப்பாகவும் ஃபன்னாகவும் ஆச்சரியமாகவும் இருக்கும். இந்த கார் வந்து 5 சீட்ரு. அது நார்மலாக தான் டோர் வச்சுருக்காங்க, வேறு வேறு மாதிரி வச்சுருக்காங்க. இது ரெண்டும் இப்படி ஓப்பன் ஆகுது கைஸ். நம்ம வீட்டில் பாத்ரூம் கதை திறப்போம்ல அது மாதிரி. ரெண்டு ஒரே சைடில் ஓப்பன் ஆகுது. கைஸ் அடுத்து இந்த ஸ்டாச்சு பார்த்தோன்னா, சிவாஜி படத்தில் ரஜினி சார் வந்து எம்ஜிஆராக வந்து சிவாஜிக்கு மாலை போடுவார்ல, அதாவது அவர் சிலைக்கு அவரே மாலை போடுவார்ல, அந்த ஸ்டாச்சு தான் அது. அந்த ஏவிஎம் ஸ்டுடியோவில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து நம்ம இப்படியே இங்கிட்டு போனோம் அப்படின்னா அவங்க யூஸ் பண்ண அந்த லைட்டிங் இதாக இருக்கட்டும், கேமரா, அந்த இது எல்லாமே இருக்குது. அதுக்கெல்லாம் முன்னாடி கார் வந்து நம்ம இன்னும் முடிக்கல பார்த்து. இந்த லைன் மட்டும்தான் முடிச்சிருக்கோம். இந்த லைன் கார் இருக்குது, இந்த லைன் ஃபுல்லாக கார் இருக்குது. ஸோ எல்லா காரையும் நம்ம போய் மறுபடியும் போவோம், அங்கிட்ட இருந்து பார்க்கலாம் ஃபஸ்ட்லேருந்து. இந்த லைனில் நம்ம வந்து முடிக்கவே இல்லை ஆக்சுவலாக. ஸோ அடுத்து இந்த லைன் பார்க்கலாம். அடுத்து நம்ம பார்க்குறது டபுள் கலரு, பிளாக் அண்டு ப்ளூ. என்ன ப்ளூ இது? நேவி ப்ளூவா? நேவி ப்ளூ காரு. இதை கார் விற்கிறேன் ஆடுன்னு நினச்சிக்காதீங்க வீடியோ பார்த்து. இது வந்து ஆக்சுவலாக பைக் டயர் மாதிரி இருக்குது கைஸ். இப்போ பார்த்தோம்ல இந்த கார் வண்டி டயர் மாதிரி இருக்குது. என்ன டயர்னு சொல்லுங்கள். இதெல்லாம் வேகமாக போனால் இது 900cc தான், அந்தளவுக்கு வேகமாக போகிறது போல். எப்படியும் 80 போகும், 80-90 போகும். அதில் போகும்போது வாபிள் ஆகாதோ என்னன்னே தெரில கைஸ். ஸ்டேரிங் எல்லாம் அந்த மெல்லிஸாக இருக்குது கைஸ் எல்லா காருமே. சரி, இந்த கார் தான் இருக்கிறதுலே குட்டி கைஸ். நான் பார்த்து மற்ற எல்லா காரையும் பார்த்தீங்கன்னா ஹைட் ஆர்டர் பார்த்தீங்கன்னா அப்படியே பெருசாகவே வருதா. குரூப்பில் டூப் மாதிரி ரொம்ப குட்டியாக இருக்குது. இதெல்லாம் என்னென்னா எனக்கு கீழே ஷோல்டருக்கு இருக்குன்னு நினைக்கிறேன் நான். ஸோ இந்த கார் வந்து குட்டியாக இருக்குது. ட்ரம்ப்னு நினைக்கிறேன் அந்த கார் பேர். ஸோ இந்த கார் நான் கேள்விப்பட்டிருக்கேன். பைக்குமே இருக்குதுன்னு நினைக்கிறேன் கைஸ், எனக்கு தெரில கன்ஃபார்ம். உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். 1.1 லிட்டர் இன்ஜின் இது, 1147cc இந்த வண்டி. சைடு மிரர் எங்கே வச்சுருக்காங்க பாருங்களேன். சைடு மிரர் இந்த இடத்துல எனக்கு தெரிஞ்சு இவங்கெல்லாம் மேனுஃபேக்சர் இவங்கெல்லாம் அப்படி பண்ணியிருப்பாங்க போல். அப்புறம் இங்கே வச்சு நல்லான்னு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு போய் இப்போ டோர் பக்கத்தில் வச்சுட்டாங்க போல். எல்லாருமே செம்மையாக இருக்குது. அடுத்து இங்கே பாருங்கள், எனக்கு தெரிஞ்சு கைஸ் இந்த காலத்தில் ஒன்று சைடு மிரர் வைக்கிறாங்க, ஒன்று சைடு மிரர் வைக்க மாட்டாங்க. அப்படியே வச்சாங்கன்னா எடுத்துகிட்டு வந்து இங்கே முன்னாடி போனட்டை வச்சிடுறாங்க. டிரைவருக்கு எப்படி தெரியும்? அங்கேருந்து எப்படி டிரைவர் இந்த இடத்துல பார்ப்பாருன்னு தெரில. அதுவும் குட்டியாக வந்து இது மூஞ்சி பார்க்குற கண்ணாடி மாதிரி இருக்குது. இந்த கண்ணாடி பார்க்குறதே கஷ்டம் கைஸ் உள்ளெல்லாம் உட்காந்தோன்னா. ஏன்னா அவ்வளோ இதாக இருக்குது, காரில் உள்ளே உட்கார்ற மாதிரி இருக்குது. என்ன கம்பெனி அப்படின்னா ஸ்டாண்டர்ட் 10 அப்படின்னு போட்டிருக்கு. இதில் பரவாயில்ல, இண்டிகேட்டரா இது எந்த லைட்டுன்னு தெரில, பரவாயில்ல இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. 1957 ஸ்டாண்டர்ட் 10 வந்து இண்டிகேட்டர் வந்து கொடுத்துருக்காங்க கைஸ். அந்த இதை முடிச்சுட்டு அப்படிங்கிட்டு வந்தோம் அப்படின்னா அங்கிட்டு சில காரும் இருக்குது, அப்படியே பைக் செக்ஷனும் இருக்குது. ஸோ ஆக்சுவலாக இங்கே பாருங்கள், டிஃப்ரெண்ட் பைக்ஸ் இருக்குது. இந்த இடத்துல ஒரு பைக் இருக்குது, எல்லாமே புல்லட்டுன்னு நினைக்கிறேன். என்ன கம்பெனி இது? எம்பி அகஸ்டான்னு சொல்லிட்டு போட்டிருக்கு இந்த வண்டி. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம அம்பாஸ்டரை பார்த்துடலாம். இந்த அம்பாஸ்டர் நம்ம நிறையாவே பார்த்துருப்போம். என்ன இந்த கலரில் இருக்குது, நம்ம கலராக பார்த்துருப்போம். அம்பாஸ்டரில் நீங்கள் போயிருக்கீங்களான்னு சொல்லுங்கள். அம்பாஸ்டரில் வந்து என் வாழ்க்கையில் ஒரே ஒரு அம்பாஸ்டரில் போயிருக்கேன். அது ரொம்ப சின்ன பிள்ளையா இருக்கும்போது போயிருக்கேன். அப்போலாம் இப்போலாம் ஞாபகம் இல்லை. நீங்கள் அம்பாஸ்டரில் போயிருக்கீங்களா என்னன்னு சொல்லுங்கள் கமெண்ட்டில். இன்ஜினில் இது மாடிஃபிகேஷன் நினச்சேன், கம்பெனி நேமே அதுதான் போல். ஏதோ கூலி வரைஞ்சிருக்கு, சேவல் வரைஞ்சிருக்காங்க பாருங்கள். இது மெட்ராஸ் வண்டி தான். நம்பர் பிளேட் எப்படி வச்சுருக்காங்க பாருங்களேன் சைடில். இப்போலாம் ஆப்போசிட்டில் எப்படி வச்சுருப்பாங்க திருப்பின மாதிரி, நம்பர் பிளேட் எப்படி வச்சுருக்காங்க. இவ்வளோ பெரிய வண்டி தயாரிச்சுட்டு இந்த இடத்துல பாருங்கள் ஹாரன் எப்படி வச்சுருக்காங்கன்னு. இன்ஜினோட இது பெட்ரோல் போடுறது இந்த இடத்துல இப்படி இருக்குது, அங்கே இருக்குது. கீர் இந்த சைடு இருந்துருக்கு கைஸ். எனக்கு கீர் இந்த சைடு இருக்குன்றது இப்போ தான் தெரியுது. கீரா இல்லை இந்த பிரேக்குக்கு தான் இப்படி கொடுத்துருக்காங்களான்னு தெரில. இந்த இடத்துல இருக்க பெடலு, ஸோ அது கீர் பெடல் தான் நினைக்கிறேன். ஆமாங்க கைஸ், கீர் பெடல் அங்கிட்டு, பிரேக் பெடல் இங்கிட்டு. இது மாதிரி ஆப்போசிட்டான வண்டி நான் இப்போ தான் பார்க்குறேன். இதுக்கு முன்னாடி இருந்த புல்லட்டும் அப்படி தான் இருந்ததுன்னு நினைக்கிறேன். ஸோ இதுவுமே இப்படி தான் இருக்குது பட் ஆனால் இது 1 சீட்டு தான், ஒருத்தர் உட்கார முடியும். பின்னாடி ஆனால் எனக்கு தெரிஞ்சு லக்கேஜ் வைக்கிற மாதிரி போல். அடுத்து அப்படியே வந்தோன்னா சூப்பர் கார், செம்மையாக இருக்குது கார் பார்க்குறதுக்கு. ஏதோ படத்துலாம் யூஸ் பண்ணியிருப்பாங்களோ தெரிஞ்சு. நீலாமரி கேரக்டர் வரும்ல, அது என்ன படம், அதில் யூஸ் பண்ணியிருப்பாங்களோ.
செமையாக இருக்குது கார் பார்க்குறதுக்கு. TN10W7670 ஆர்னவில் ரிஜிஸ்டர் ஆகிருந்தது. 1.5 லிட்டர் இன்ஜின் கைஸ். மேனுஃபேக்சரர் வந்து மாஸ்டா மோட்டார் கார்பரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. ஜப்பான் கார். பார்க்கும்போதே தெரியுது ஜப்பானோட அந்த சாயல் வருதுன்னு நினைக்கிறேன் காரில். சைடு வருது ஜப்பான்காரன். கரெக்ட் ஜப்பான்காரன் தாங்க இது கரெக்டு. கண்டுபிடிக்கிறதுனால ஜப்பான் தான். கரெக்டாக சைடு வருது இந்த இடத்துல வச்சுருக்கான். இவங்களை பாருங்கள், அப்படி இங்கே பாருங்கள், இந்த ஸ்தானே இங்கே வச்சுருக்கான். போனட்டில் போய் வச்சுருக்கான். அடுத்து எப்படி வந்தோம் அப்படின்னா, அடுத்து பென்ஸ் எவ்வளோ இந்த இடத்துல வச்சுருக்காங்க பாருங்கள். பென்ஸ் இது ஆக்சுவலாக எந்த மூவியில் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அரவிந்த் சாமி சார் வந்து ஆக்சுவலாக ஓட்டிட்டு போகிற போல இருக்குது. அரவிந்த் சாமி சாரும் இவர் எஸ்பிபி அவரும் போயிருப்பார் போல இருக்குது. ஸோ மின்சார கனவு அப்படின்ற அந்த மூவியில் இந்த கார் ஓட்டி வந்துருக்காங்க. பென்ஸ் கார் இதாங்க அந்த கார். இப்படி செம்மையாக இருக்குல்ல அந்த பென்ஸில் பாருங்கள் ஐஸ். இது ஆக்சுவலாக 1981 சைடு வருது. கரெக்டாக அந்த இடத்துல கொடுத்துட்டான் பென்ஸ். இங்கே பாருங்க, ரொம்ப அட்டாச் பண்ணி ரொம்ப இதுவாக கொடுத்துருக்கான். சூப்பராக இருக்குது. ஸோ இங்கேயே போஸ்டரில் போட்டிருக்காங்க. கைஸ் இந்த கார் பார்த்தோம்ல, இந்த காரோட ஸ்டேரிங்கை பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது. உட்காந்தா கால் வரைக்கும், மடி வரைக்கும் காலில் வந்து இடிக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம் கைஸ், அந்த கீர் பாருங்கள், அந்த கீர் போடுற ஞாபகம் இந்த இடத்துல தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. இதில் உள்ளே எப்படி இருக்குது எல்லாம் காரோட பேக் சைடு இது அப்படி பார்த்துட்ருக்கேன். ஸோ பின்னாடி ஒரு டயர் வந்து ஸ்டெப்னி வச்சுருக்காங்க போல, அப்படி கொடுத்துருக்காங்க. காரு பின்னாடி செம்மையாக இருக்குது. வந்தீங்க அப்படின்னா இங்கே ஒன் டே சூப்பராக ஸ்பெண்ட் பண்ணலாம். உங்களுக்கு வந்து கார் பிடிக்கும் அப்படின்னா இங்கே வாங்க. மற்றபடி 200 அந்த இடத்துக்கு நீங்கள் செலவு பண்ணுறது அதிகமாக இருக்க மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து மறுபடியும் நேராக அப்படி இங்கிட்டு போயிட்டு அடுத்து அந்த செக்ஷன் சைடு அங்கிட்டு வரலாம் கைஸ். அங்கிட்டு வந்து அடுத்து நம்ம இன்னும் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ அந்த வண்டி பஜாஜோட இந்த வண்டிலாம் பார்த்துருப்பீங்க. எங்கள் ஊரில் பால்காரெலாம் அந்த வண்டி தான் வச்சுருக்காரு. நான் சொல்கிறேன், எங்கள் ஊர் வந்து கரூர். இந்த வண்டி பார்த்துருப்பீங்க. இந்த வண்டி பேர் என்ன, M80ன்னு நினைக்கிறேன். பஜாஜ் M80ன்னு நினைக்கிறேன். அது அந்த வண்டிலாம் பார்த்துருப்பீங்க. இப்போலாமே இன்னும் ரோட்ஸில் யூசஸில் தான் இருக்குது. நம்ம பார்க்குறது எல்லா காரோட டிக்கியுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதான் பார்த்துட்ருக்கேன். சைலன்சர் எப்படி கொடுத்துருக்காங்க, பரவாயில்ல. ரைஸ் இங்கே பின்னாடி இந்த பார்த்தா கார் முன்னாடி டேஷ்போர்டு தெரியுது பாருங்களேன். டேஷ்போர்டு எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு ஃபோனில் கிளார் அடிக்குது. பட் ஆனால் இந்த செமையாக இருக்குது. இந்த இருங்க, இந்த காரோட டேஷ்போர்டு எப்படி இருக்குன்னு பாருங்கள். ட்ரம்ப்பு நம்ம பார்த்தோம்ல, காரோட டேஷ்போர்டு சாவியே மேலே போடுற மாதிரி இருக்குது. ஸ்பீடோமீட்டர் இருக்குது. டேஷ்போர்டு எவ்வளோ ரொம்ப சிம்பிளாக இருக்குது. ஒரு பாட்டு கேட்குறது அதெல்லாம் அதுக்கப்புறம் தான் கொண்டு வந்துருவாங்க நம்மளை. கைஸ் அந்த காலத்தில் யூஸ் பண்ண டிஃப்ரெண்ட் கேமராஸ். இப்போல்லாம் கேமரா இருக்குன்னு இப்போ தான் தெரியுது. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கேமராஸு. ஸோ இங்கிட்ட இருக்க கார்ஸ் எல்லாமே நம்ம முடிச்சிட்டோம். எல்லா கார்ஸுமே பார்த்து முடிச்சிட்டோம். ஸோ அப்படின்ட்டு வந்தோம் அப்படின்னா இது ஒரு பல்லக்கு. இந்த ஆக்சுவலாக சிவாஜி மூவியில் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. சிவாஜி மூவியில் ஸ்ரேயா மேபி இதில் வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த பல்லக்கு இது அப்படியே அதே மாதிரி அந்த மூவியில் யூஸ் பண்ண ஒரு பாத் டப் இது. சிவாஜி மூவியில் வந்து சஹானா சாரல் தூத்துதுன்னு பாட்டு வரும்னு நினைக்கிறேன். அந்த பாட்டில் யூஸ் பண்ண பாத்து டப்பு தாங்க இது. இந்த பாத்து டப்பில் இருந்து இவங்க என்னென்ன யூஸ் பண்ணாங்களோ அந்த மெட்டீரியல்ஸ் எல்லாமே இங்கே வச்சுருக்காங்க. ஏவிஎம்ல யூஸ் பண்ணதோ கேமராஸு, இந்த லைட்டிங் சிஸ்டம்னு நினைக்கிறது வந்து அந்த லைட்டிங்னு நினைக்கிறேன். இந்த லைட்லாம் பக்கத்தில் என்ன மூஞ்சி வெயில் அடிக்கிற மாதிரி சுடுமே. எப்படி இந்த காலத்தில் நடிச்சிருப்பாங்கன்னு தெரில. ஐயோ ஐஸ், இது வந்து கேமரா. ஸோ இந்த கேமராலாம் அப்பயே 4K ஹெச்டியாக இருந்திருக்குமோ, அதாவது குவாலிட்டியாக இருந்திருக்கும் போல இருக்குது. மேலே போடுறது வந்து ரீல் போடுறதுன்னு நினைக்கிறேன் கைஸ். மேலே அந்த ரீல் அது சுத்தம்னு நினைக்கிறேன். ரீலை வந்து இன்சர்ட் பண்ணிட்டு கேமராவில் இது பண்ணியிருப்பாங்க போல். எனக்கு கேமராஸ்லாம் பிடிக்கும். பட் ஆனால் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான கேமராலாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கு. ஸோ இங்கே இருக்கிறது வந்து ஒரு ஜெயிண்ட் ஃபேனு. இந்த ஃபேன் எதுக்குன்னு தெரில. அதாவது படத்துலேயே இந்த புயல் அடிக்கிற மாதிரி அது மாதிரி எல்லாம் சீன் இருந்துச்சுன்னா அந்த ஃபேன் யூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். சும்மா ஜெயிண்ட்டாக செம்ம பெருசாக இருக்குது ஃபேன். இது எப்படி போட்டிருப்பாங்க, என்ன பண்ணியிருப்பாங்க, என்ன இதெல்லாம் எப்படி ஆப்ரேட் பண்ணுறதுனே தெரில. இதெல்லாம் எப்படி ஆப்ரேட் பண்ணியிருப்பாங்க என்னென்னு தெரில. இப்போலாம் கேமரா எவ்வளோ ஈஸியாக இருந்துச்சு. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ஃபோன் ஐஃபோனில் ஒரு ஆண்ட்ராய்டோ ஈஸியாக எடுத்துகிட்டு போகிறோம். பட் ஆனால் இதை பாருங்கள், இப்போ இங்கே இருக்க பல்லக்கு வந்து இது ஆக்சுவலாக எந்த படத்தில் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு தெரில. இதுங்க படம் போட்டிருப்பாங்களே, பலக்குயினோ பழனி குயின் எஜமான் ஸ்டாரிங் வச்சேன் கைஸ். மூவி பேர் எஜமான் நினைக்கிறேன். நான் பார்த்தது இல்லையா? ரஜினிகாந்த் அண்ட் மீனா அவங்க மேபி யூஸ் பண்ண, அவங்களுக்கு யூஸ் பண்ண அந்த பல்லாக்கு போல இருக்குது. ஆமாம் பாட்டில் தான் வரும் பல்லாக்கு. அதான் கீழே ஃபோட்டோ இருக்கு. அடுத்து இது வந்து என்னன்னு தெரில. என்ன சவுண்ட் சிஸ்டமும் சவுண்ட் அட்ஜஸ்ட் பண்ணுறதுன்னு நினைக்கிறேன்.
கைஸ் இதெல்லாம் வந்து அவங்க எடிட்டிங் யூஸ் பண்ண டூல்ஸ்னு நினைக்கிறேன் இது எல்லாமே. ஸோ இப்படி இருந்திருக்கு. ஹை பேண்ட் வித் டேப் வீடியோ எடிட்டிங் செட்டப். கைஸ் இதான் கைஸ் இப்போ ஆப்பிள்லாம் வச்சுருக்காங்க. ஆப்பிள் அப்பயே இருந்திருக்காது கைஸ். அது வந்து இப்போ வந்து இதை வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன் நடுவில். ஸோ ஹிந்திலலாமும் இவங்க மூவி பண்ணியிருந்துருக்காங்க இவங்க ஏவிஎம் ஸ்டூடியோலேருந்து ஏவிஎம் ப்ரொடக்ஷனில். அது எல்லாமே போட்டிருக்காங்க. ஹிந்தி, கன்னடா, தெலுங்கு எல்லா லாங்குவேஜ்லேயுமே பண்ணியிருந்துருக்காங்க போல். அவங்க பண்ண மூவிஸ் எல்லாமே போட்டிருக்காங்க. உங்களுக்கு இங்கே வந்தீங்க அப்படின்னா உங்களோட அம்மாவோ அப்பாவோ தாத்தாவோ பாட்டியோ கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மெமரிஸ் பிரிங் பேக்லாம் செமையாகும். ஏன்னா நிறையா மூவிஸ்லாம் போட்டிருக்காங்கல்ல. இப்போது மூவியில் என்ன சபாபதி, நந்தகுமார் அது இதெல்லாம் போட்டிருக்கு. ஸ்ரீவல்லி, ஜீவிதம்லாம். நான் சொல்கிறது எல்லாமே தெலுங்கு மூவியை சொல்லிட்டுருக்கணும். ஆமாம், அது மாதிரி ஸோ இந்த மூவிலாம் பார்த்தாங்கன்னா அந்த காலத்தில் அப்படி போய் பார்த்தோன்னா அவங்களுக்கு ஒரு மெமரிஸாக இருக்கும். ஸோ இந்த இடத்துக்கு வந்தாங்கன்னா மேலே அப்படியே அவங்க லைட்டிங் யூஸ் பண்ணது அது, அப்புறம் அந்த பெரிய ஜெயிண்ட் ஃபேனு, அந்த ஜெயிண்ட் ஃபேன் அங்கே கூட ஒன்று ஓடிட்டு பாருங்க. அது மாதிரி அது இருக்குது. அந்த மைக் சிஸ்டம் இதெல்லாம் மைக்ஸ் இங்கே இருக்குது பாருங்க. மைக்லாம் பாட்டு போடுறதுக்கு யூஸ் பண்ணியிருப்பாங்கல்ல இந்த மைக்லாம் இது. ரைஸ் அவ்வளோதான் முடிச்சு அப்படியே வெளில வரோம். ஸோ வெளில வந்து அங்கிட்ட தான் போய் பார்க்கலாம். அங்கிட்டு இருக்குது நம்ம இப்போதைக்கு இருக்குது இந்த டாட்டா நேனோலாம் இருக்குது. ஸோ அது மாதிரி கார்லாம் தான் இருக்குது. இங்கே டிஃப்ரெண்ட்டாக இங்கே ஒரு வண்டி வச்சுருக்காங்க. இந்த வண்டி ஆனால் ரொம்ப பழசாக அடி வாங்கி இதாகிடுச்சு இந்த வண்டி. இது ஆக்சுவலாக மெயின் செப் ரங்கி ஸ்டாரிங் சுனில் தத் அண்ட் மீனா குமாரி. ஹிந்தி மூவியில் இது ஆக்சுவலாக அந்த ஹிந்தி மூவியில் இந்த வண்டி யூஸ் பண்ணியிருக்காங்க போல். இது ஆக்சுவலாக அந்த ராஜா காலத்தில் யூஸ் பண்ணுற வண்டி மாதிரி இல்லை பாருங்களேன் அந்த ஃபோட்டோவில். செமையாக இருக்குது. ஸோ அவ்வளோதான் கைஸ். கோகார்ட்லாம் சும்மா வச்சுருக்காங்க. கோகார்ட்டில் நம்ம தான் ஓட்டியிருக்கோமே. அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா போய் வண்டி இதுக்குள்ளே இருக்குது. வீடியோ உள்ளே போய் பாருங்கள். சேனலுக்குள்ளே அதில் இருக்குது. சிங்கிள் சீட்டு டபுள் சீட்டு எல்லா கோகார்ட்டுமே இருக்குது. அவ்வளோதான் கைஸ். இதோட முடிஞ்சு அவ்வளோதான் கிளம்பிடுவேன் கைஸ். அவ்வளோதான் வீடியோ முடிஞ்சு. வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு காரில் வர இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக ஃபுல்லாக செம்மையாக இருந்திருக்கும். ஸோ நீங்கள் ஒரு காரில் வர விண்டேஜ் கார் கலெக்ஷன்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்த விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ அவ்வளோதான் கைஸ். வீடியோ முடிஞ்சு. நம்ம அடுத்தடுத்து வேறு வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. டாடா, பை.